ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஏனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு. தொடர்புக்கு 9090656533. கூலி உயர்வு தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பன் அவருடன் விசைத்தறியாளர்கள் சங்கத்தினர் சந்தித்து பேசினர். கூலி உயர்வு தொடர்பாக விசைத்தறியாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் இடையே பேச்சுவார்த்தை நடத்த கோவை மாவட்ட ஆட்சியர் அழைப்பு விடுத்திருந்தார். உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள 448 உறுப்பினர் பதவிகளுக்கு வரும் மே மாதம் தேர்தல் நடத்தப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பதவி உயர்வு மூலம் துணை காவல் கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு வழங்க இடைக்கால தடை விதித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சவுக்கு சங்கர் இல்லத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் கோழைத்தனமானது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த சம்பவம் அநாகரிகத்தின் உச்சம், குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். எக்காரணத்தை கொண்டு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் உறுதியாக தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைதான், ஆனால் அதை மத்திய அரசுதான் செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து திமுக அரசு எப்போது மாறப்போகிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக அரசு பள்ளிகளை சீரழிக்கும் போக்கை கைவிட்டு அரசு பள்ளிகளுக்கு போதிய அளவில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும், ஆண்டுக்கு 2 முறை தகுதி தேர்வை நடத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் 10 மாநகராட்சிகள் 31 நகராட்சிகள் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ளன. இப்போது 17,455 கோடி ரூபாயில் 23 குடிநீர் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் 16 கூட்டு குடிநீர் திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 7 IPS அதிகாரிகள் உட்பட 10 காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு அளித்துள்ளது. ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சுஜாதாவை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு அளித்துள்ளது. மதுரை சரக DAG-யாக அபினவ் குமார், ராமநாதபுரம் சரக DAG-யாக மூர்த்தி, நெல்லை DAG-யாக சந்தோஷ் ஹதிமானி ஆகியோரை நியமனம் செய்துள்ளது. திருத்தணி அருகே பிருத்திவிராஜ் கோதை தம்பதியருக்கு சுமார் 62 நாட்களுக்கு முன்பு பெண் குழந்தை தாய்ப்பால் குடித்த போது மூச்சு திணறி உயிரிழந்தது. சென்னை தரமணை தர்மாம்பாள் பாலிடெக்னிக் கல்லூரிக்குள் போலீசார் மீது SFI மாணவர் அமைப்பு தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. மாணவிகள் 2 பேர் மீது தர்மாம்பாள் பாலிடெக்னிக் நிர்வாகம் எடுத்த நடவடிக்கைக்கு எதிராக SFI மாணவர் அமைப்பு போராட்டம் நடத்தியது. திருச்சியில் காந்தி மார்க்கெட் இடம் மாற்றப்படாது என அமைச்சர் KN நேரு உறுதியளித்துள்ளார். திருச்சியில் 220 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மார்க்கெட் அமைக்கப்படும். காந்தி மார்க்கெட்டை சீர் செய்து பெரிதுபடுத்துவதற்காக 50 கோடி ரூபாயை முதல்வர் ஒதுக்கியுள்ளார். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணி முடித்து சென்ற பெண் பயிற்சி மருத்துவரை தாக்க முயற்சித்துள்ளனர். பயிற்சி மருத்துவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் மாவட்ட SP ஆஷிஷ் ராவத் நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். சென்னையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு நீர்வழி கால்வாய்களில் வெள்ளத்தடுப்பு சுவர் உயர்த்தப்படும் என்று சட்டமன்றத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 256 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்வழி கால்வாய்களில் வெள்ளத்தடுப்பு சுவர் உயர்த்தப்பட உள்ளது. தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சார்பில் 133.32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுக்குமாடி வெள்ளிக்கொலுசு உற்பத்தி வளாகம், தொழிலாளர்கள் தங்கும் விடுதி, 5 புதிய தொழிற்பேட்டைகள் மற்றும் 5 பொது வசதி மையங்களை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் பட்டு வளர்ச்சி பணிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவில் சிறந்த 2 பட்டு விவசாயிகள், சிறந்த 3 விதைக்கூட்டு உற்பத்தியாளர்கள், சிறந்த 3 தானியங்கி மற்றும் பலமுனை பட்டு நூற்பாளர்கள் என 11 நபர்களுக்கு 8.25 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகைக்கான காசோலைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்தார். உலகளவில் புகழ்பெற்ற தற்காப்பு கலைகள் பயிற்சியாளரும் வில்வித்தை பயிற்சியாளருமான ஷிஹான் ஹுசைனி காலமான செய்தி மிகுந்த வருத்தமளிக்கிறது. உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் இறுதி வரை தைரியமாக தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்ட ஷிஹான் ஹுசைனி மறைவு இந்திய விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரங்கல் தெரிவித்துள்ளார். வாணியம்பாடியை அடுத்த கொத்துக்கோட்டையில் தேர்வு எழுதுவதற்காக பள்ளி செல்ல காத்திருந்த மாணவியை ஏற்றாமல் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் முனிராஜ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது துறை ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து கழகம் உறுதியளித்துள்ளது. பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் செல்லவே மாணவி பேருந்துக்கு பின்னால் நீண்ட தூரம் ஓடிய காட்சி வெளியான நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி சட்டமன்றத்தில் சபாநாயகரை ஒருமையில் பேசிய உறுப்பினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சுயேட்சை எம்எல்ஏ நேருவை கூட்டத்தொடர் முடியும் வரை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் செல்வம் உத்தரவளித்துள்ளார். சபாநாயகரை ஒருமையில் பேசிய எம்எல்ஏ நேருவை சபை காவலர்கள் அதிரடியாக வெளியேற்றினர். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி என்பது பண பிரச்சனை அல்ல, நம் இனப்பிரச்சனை என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இருமொழி கொள்கைதான் அரை நூற்றாண்டாக தமிழ்நாடு வளர்த்து வந்துள்ளது. மாநிலங்களை தங்களின் கொத்தடிமை பகுதிகள் என நினைப்பவர்கள்தான் மொழி திணிப்பை செய்கின்றனர் என்று விமர்சித்துள்ளார். சில்லகல்லா நீரூற்று புனல் மின் நிலையம் நிலை 1 திட்டத்தை கைவிடக் கோரி சில்லகல்லா நீர்பிடிப்பு பகுதி பாதுகாப்பு குழுவினர் மற்றும் விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் கிராம மக்கள் கலெக்டரிடம் மனு அளித்தனர். அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கு விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதிகள் எஸ். ரமேஷ் மற்றும் என். செந்தில்குமார் அடங்கிய அமர்வு அறிவித்துள்ளது. சென்னையில் ஒரே நாளில் 7 இடங்களில் நடைபெற்ற செயின் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்ட வட மாநில கொள்ளையர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை சைதாப்பேட்டை, கிண்டி, சாஸ்திரி நகர், திருவான்மியூர், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் செயின் பறித்தனர். சென்னையில் 6 மூதாட்டிகளிடம் செயின் பறித்த உத்தரப்பிரதேச மாநில கொள்ளையர்கள் இண்டிகோ விமானத்தில் தப்பி செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டனர். ஏழுமலையானை பக்தர்கள் விரைவாக தரிசிக்க கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று செயல் அதிகாரி ஷியாமளா ராவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அழைப்பின் பேரில் சண்டிகர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் சங்க தலைவர்களை பகவந்த் மான் அரசு கைது செய்தது சட்ட விரோதமானது என சம்யுக்தா கிசான் மோர்ச்சாவின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கொலை தொடர்பாக 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை அளிக்க தமிழக காவல்துறைக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விரைவான உட்கட்டமைப்பு வளர்ச்சியை மேம்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நாடாளுமன்றத்தில் உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தேசிய ஆவண காப்பகத்தின் ஆவண மையத்தில் 1800 முதல் 1900 வரையிலான ராமநாதபுரம் சமஸ்தான ஆவணங்கள் டிஜிட்டல் முறையில் பாதுகாக்கப்பட்டுள்ளன என்று மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர ஷெகாவத் தெரிவித்தார். லாலு பிரசாத் யாதவின் மனைவி என்பதை தவிர வேறு எந்த முக்கியத்துவமும் இல்லாதவர் ராபரி தேவி என விமர்சித்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், கட்சி உங்களுடையது அல்ல, உங்கள் கணவருடையது என கூறி அவரை விமர்சித்துள்ளார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன் சந்தித்தார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என G.K. வாசன் தனது X தளத்தில் பதிவு. எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி பயணித்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக CBI விரிவான விசாரணையை நடத்தும் என்று மத்திய இணை கல்வி அமைச்சர் சுகந்த மஜும்தார் விளக்கம் அளித்துள்ளார். கச்சத்தீவை மீட்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் TR பாலுவை மனுதாரராக சேர்க்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கச்சத்தீவை மீட்க கோரி 2013இல் உச்சநீதிமன்றத்தில் கலைஞர் வழக்கு தொடர்ந்திருந்தார். கலைஞர் காலமானதை அடுத்து தன்னை மனுதாரராக சேர்க்க கோரி உச்சநீதிமன்றத்தில் TR பாலு மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னையை மேம்படுத்த நீங்கள் மேற்கொண்ட வெளிநாட்டு ஆய்வு பயணங்களில் இருந்து கற்றுக்கொண்டு செயல்படுத்திய ஒரு நடைமுறையை குறிப்பிட முடியுமா என சென்னை மாநகராட்சிக்கு கார்த்திக் சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். மோசமான குப்பை மேலாண்மை, தெரு நாய்கள், உடைந்த நடைபாதைகள் சென்னையின் அடையாளங்களாகிவிட்டன. வெளிநாட்டுக்கு சென்று பார்ப்பதற்கு பதில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூருக்கு சென்று முதலில் பாருங்கள் என்று காங்கிரஸ் MP கார்த்திக் சிதம்பரம் X தளத்தில் பதிவிட்டுள்ளார்.